பிரித்தானியாவில் வேலை செய்யும் தொழிலாளர்களை பாதுகாக்கும் விதமாக அரசாங்கம் புதிய நடைமுறைகளை அறிவித்துள்ளது. கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்ற சவுத்போர்ட் பகுதிக்கு அரசர் சார்ல்ஸ் அவர்கள் விஜயம் மேற்கொண்டுள்ளார். பாடசாலை மாணவர்கள் விடுமுறை எடுப்பது சம்பந்தமாக புதிய சட்ட திருத்தம் ஒன்று நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தவறான மருந்து பாவனை காரணமாக ஒரு வருடத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஸ்கொட்லாந்திலே உயிரிழந்துள்ளார்கள். இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன. பிரித்தானியாவில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக அரசாங்கம் புதிய நடைமுறைகளை அறிவித்துள்ளது. UK அரசாங்கம் அண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய முதலாளிகளையும் தொழிலாளர்களுடைய நல சங்கங்களையும் சந்தித்து மிக நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவிலே பல்வேறு விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. லேபர் அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் பரப்புரை காலத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக 4 முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதுல முதலாவது முடிவு 0 hours கான்ட்ராக்டை முடிவுக்கு கொண்டு வரது. அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் வேலை செய்யணும் அதை பற்றின சகல விவரங்களும் அந்த கான்ட்ராக்ட்ல சொல்லப்பட்டிருக்கும். எனவே 0 hours கான்ட்ராக்ட் முறை இனிமேலும் UKல நடைமுறைக்கு இருக்காது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதே மாதிரி 2வது முக்கியமான முடிவு என்னென்று சொன்னா ஃபயர் அண்ட் ரீஹயர், அதாவது வேலையை விட்டு நீக்கிட்டு திருப்பி வேலைக்கு எடுக்கிற அந்த ஒரு நடைமுறை இனிமேலும் UKல தடை செய்யப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதே மாதிரி 3வது முக்கியமான முடிவு என்னன்னு சொன்னா, ஒரு ஊழியர் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலிருந்தே அவருக்கான சில உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும். அது என்ன உரிமைகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பேரண்டல் லீவ், அதாவது குழந்தை பேறு சம்பந்தமாக எடுக்கப்படுற அந்த லீவு வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே அவருக்கு அந்த உரிமை இருக்கும். அதே மாதிரி சிக் பே, அதாவது சுகவீனத்தின் போது கொடுக்கப்படுற அந்த உதவித்தொகை, அதுவும் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளில இருந்தே நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி அநீதியான முறையில் ஒரு ஆளை வேலையை விட்டு நிப்பாற்றுறதும் தடை செய்யப்படும். எனவே இந்த மாதிரியான அடிப்படையான மாற்றங்களால தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்றும் நடைமுறைக்கு வர இருக்குது. அது என்னென்று சொன்னா, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே அடிப்படை சம்பளம் ஒன்றாகத்தான் இருக்கும். இவ்வளவு காலம் வயது வரம்பெல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும். அதாவது 18 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் ஒரு நடைமுறை, அப்புறம் 21 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் இன்னும் ஒரு நடைமுறை என்று சொல்லி பல்வேறு விதமான நடைமுறைகள் எல்லாம் இருந்தது. ஆனா இனிமேலும் 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருக்குமே அடிப்படை சம்பளம் ஒரே அளவிலேயே உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி அரசாங்கம் முக்கியமான 4 முடிவுகளை அறிவித்திருக்கிறது. இந்த தீர்மானங்கள் எல்லாமே பெரிய முதலாளிகள் மற்றும் தொழிலாளர் நல சங்கங்கள் ஆகியவற்றுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவிலே பெரும் பரபரப்பை உண்டாக்கிய கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்ற சவுத்போர்ட் பகுதிக்கு அரசர் சார்ல்ஸ் அவர்கள் இன்று விஜயம் மேற்கொண்டு அதிலே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். அதிலே கொல்லப்பட்ட சிறுமிகளுக்கு தன்னுடைய அஞ்சலிகளை செலுத்திய அரசர் சார்ல்ஸ் அவர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து தன்னுடைய ஆறுதலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதன்போது 2 விதமான சந்திப்புகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். ஒன்று பிரைவேட் மீட்டிங், தனிப்பட்ட முறையில் சந்திப்பு, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர்களுடைய சுகதுக்கங்களை கேட்டறிந்து அவர்களுக்கான உதவி திட்டங்களை பற்றி அரசர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதே வேளையில் சவுத்போர்ட் நகர சபையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்திலும் அரசர் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களையும் ஏனையவர்களையும் அங்கே அவர் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த சம்பவத்திலே கொல்லப்பட்ட சிறுமிகளுக்கு தன்னுடைய அஞ்சலிகளையும் அரசர் சார்ல்ஸ் அவர்கள் நேரடியாக சென்று இன்று செலுத்தியுள்ளார். நேற்றிலிருந்து பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் இத்தாலியில் இடம்பெற்ற படகு விபத்தாகும். இந்த படகு விபத்திலே 6 பேர் இதுவரை காணாமல் போயிருக்கின்றார்கள். அந்த 6 பேரிலே பிரித்தானியாவினுடைய பெரும் கோடீஸ்வரராகிய மைக் லிஞ்சும் அவருடைய 18 வயதுடைய மகள் ஹனாவும்
உள்ளடங்கும். இவர்கள் உட்பட 6 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். அந்த 6 பேரையும் தேடி கண்டுபிடிக்கும் முயற்சிகள் இன்னமுமே தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுவரையில் காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அது சம்பந்தமாக எதிர்மறையான கருத்துக்கள் பரவ ஆரம்பித்திருக்கின்றன. அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உல்லாச படகுல மொத்தமா 22 பேர் போயிருக்கணும். அந்த 22 பேர்ல 12 பேர் பயணிகள், ஏனைய 10 பேர் அந்த கப்பலில் அந்த படகில் வேலை செய்கின்ற ஊழியர்கள். இவர்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 பேர் உயிரோட மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவர் நேற்றைய தினமே இறந்திருக்கின்றார். ஏனைய 6 பேரும் காணாமல் போயிருக்கின்றார்கள். இவர்களை தேடி கண்டுபிடிக்கின்ற பணிகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது 24 மணி நேரம் கடந்துவிட்ட நிலையில் அவர்களை பற்றிய எந்த ஒரு செய்தியும் வெளியாகவில்லை. மேலதிக செய்திகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. வரும் 4 மாதங்களில் 4 மில்லியன் வாகன சாரதிகளுக்கு குற்றப்பணம் சம்பந்தமான நோட்டீஸுகள் அனுப்பப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையான 4 மாத காலப்பகுதியில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் வசிக்கும் வாகன சாரதிகள் 4 மில்லியன் பேருக்கு குற்றப்பணம் சம்பந்தமான நோட்டீஸுகள் அனுப்பப்பட்டுள்ளன. ஏனென்று சொன்னால் பிரித்தானியா முழுவதும் இருக்கக்கூடிய அநேகமான நகரங்களில் இப்பொழுது உலஸ் வலயங்கள் நடைமுறைக்கு வர தொடங்கியுள்ளன. எனவே இந்த உலஸ் வலயங்கள் மற்றும் அவற்றிலே பயணிக்கின்ற அந்த நடைமுறை சம்பந்தமாக அறிந்து கொள்ளாத வாகன சாரதிகள் அவற்றிலே வாகனங்களை செலுத்துகின்ற போது இந்த குற்றப்பணம் அவர்களுக்கு அறவிடப்படுகின்றது. எனவே இப்பொழுது வெறும் 4 மாதங்களில் 4 மில்லியன் வாகன சாரதிகளுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளதாக சிவில் என்ஃபோர்ஸ்மென்ட் அசோசியேஷன் நிறுவனம் அறிவிச்சிருக்குது. இந்த தொகை போன வருடத்துடன் ஒப்பிடும்போது, அதாவது 2023ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களோட ஒப்படைக்குள்ள மிகவும் அதிகம் என்று சொல்லப்படுது. 2023ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 2.4 மில்லியன் வாகன சாரதிகளுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருந்தது. அதே காலப்பகுதியில் இந்த ஆண்டில் இப்பொழுது 4 மில்லியன் சாரதிகளுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் விடுமுறை எடுப்பது சம்பந்தமாக முக்கியமான சட்ட திருத்தம் ஒன்று நேற்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. அதாவது பாடசாலை மாணவர்கள் பாடசாலை காலங்களில் ஹொலிடே போகக்கூடாது, விடுமுறைக்கு போகக்கூடாது. அதையும் மீறி பாடசாலைக்கு வராமல் ஹொலிடேக்கு போகிறது தெரிய வந்தால் அவர்கள் 5 நாட்களுக்கு மேல் பாடசாலைக்கு வராவிட்டால் அவர்கள் 80 பவுண்ட்ஸ் குற்றப்பணமாக கட்ட வேண்டும். அந்த 80 பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நாளுக்குள்ள 25 நாளுக்குள்ள கட்டி முடிக்காட்டி அது 160 பவுண்ட்ஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்காக இப்பொழுது இந்த குற்றப்பணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இனி பாடசாலைக்கு 5 நாட்களுக்கு மேல் தொடர்ச்சியாக போகாவிட்டால் 80 பவுண்ட்ஸ் கட்ட வேண்டி வரும். அந்த 80 பவுண்ட்ஸை 25 நாட்களுக்குள் கட்டி முடிக்காவிட்டால் அது 160 பவுண்ட்ஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தவறான மருந்துகளை உட்கொண்டதன் காரணமாக ஸ்கொட்லாந்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டில் நடந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான ஒரு வருட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொட்லாந்தில் 1172 பேர் தவறான மருந்துகளை உட்கொண்டதன் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்களாம். அல்லது பிழையான நேரத்தில் பிழையான அளவில் மருந்துகளை உட்கொண்டதன் காரணமாக அது சம்பந்தமாக உயிரிழந்திருக்கிறார்களாம். எனவே ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலேயும் பார்க்கக்குள்ள ஸ்கொட்லாந்தில் தான் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. எனவே மருந்துகளை சரியான நேரத்தில் சரியான அளவில் உட்கொள்ளுமாறு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய எண்ணிக்கையாகவும் இது ஒரு மருத்துவ உலகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. ஏனென்று சொன்னால் ஒரு வருஷத்தில் மட்டும் 1172 பேர் பிழையான நேரத்தில் பிழையான மருந்துகளை உட்கொண்டதன் காரணமாக உயிரிழந்திருக்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும்படி அனைத்து மக்களையும் அரசாங்கம் கேட்டிருக்குது. நீங்க பார்மசிலேயோ மருத்துவமனைகளிலேயோ மருந்துகளை வாங்கும்போது அந்த மருந்துகளை உட்கொள்ளாக்க முதல் சரியான நேரத்தில் சரியான அளவான மருந்துகளை உட்கொள்ளும்படி அரசாங்கம் கேட்டிருக்குது. இந்த பிரச்சனை ஸ்கொட்லாந்தில் நீண்ட காலமாகவே இருந்தொன்று. அதனால இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு 5 வருட திட்டம் ஒன்று போட்டு கடந்த 5 வருடங்களாகவே தீவிரமான ஒரு பரப்புரையை மேற்கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வந்ததாம். இருந்த போதிலும் கூட அவர்களுடைய அந்த 5 வருட திட்டம் இப்பொழுது ஃபெயிலியர் ஆகியிருக்கின்றது. அதனால கடந்த ஆண்டில் 1172 பேர் உயிரிழந்துள்ளார்கள்.
நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.